உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளை இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு, மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன் அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லையும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னா டாப் மோஸ்ட் அல்டிமேட் யாருக்கு அப்படின்னா விருச்சகத்துக்கு தான். வேற யாருக்கும் இல்லை. போதும் போதும் போதுன்ற மாதிரி இத்தனை நாளுக்கு அப்புறம் 2-3 மாசமா நல்லா தான் இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன். இனிமேல் சூப்பராக இருக்க போறீங்க. குரு டைரக்டாக அவங்கள தான் பார்ப்பேன், அடம்பிடிச்சு பார்க்குறாரு. 10ஆவதுக்கு 3ஆம் வீட்டுக்கு வர பார்வை, 5ஆம் வீட்டுக்கு வர வேறு என்ன சாமி வேணும்? கேட்டது கேட்காது, கேட்டிருக்கிறதுக்குலாம் இந்த விருச்சகத்துக்கு தூக்கி 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 கொடுப்பாரு. இன்னொன்று என்னென்னா, செவ்வாய் போய் 8ல் மறைஞ்சிட்டாரேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதி போய் 8ஆம் இடத்துல மதிக்கிறது விபரீத ராஜ்யம். வேறு ஏதாவது வேணுமா? அதை விட ராஜயோகம்லாம் இல்லை, விபரீத ராஜயோகம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயங்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லும் போது நான் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக நான் பலன் சொல்கிறேன். ஒரு 2 மாதம், அதுவும் இந்த மாதம்லாம் அல்டிமேட். ஏன்னா செவ்வாய் போய் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். என்ன ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம், கால் நரம்பு அப்பப்போ அப்படியே புதனோட வீட்டில் உட்காந்துருக்காரா, ஸோ கால் நரம்பு பின்னிக்கிறது, காஃப் மசில்ஸில் பெயின் வர்றது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சந்திப்பீர்கள். ஒரு 3 மாதமே சந்திக்கிறீங்க. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வெந்நீரில் காலை வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். நம்பர் 1. ராசிநாதன் அமர்ந்து பார்க்கக்கூடிய வீடும் கன்னியோட புதனோட வீடாக இருக்குது. அது நம்மளுடைய 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கிறது அப்படின்றது வாவ் பெருசு. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டக்கு 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 டக்குன்னு நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நினச்ச மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைவேற்றி கொள்ளப் போகிறீர்கள். பெயர், புகழ், கௌரவம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீ விரும்பியது எல்லாம் செய்ய போகிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படின்னு நினச்ச விருச்சிக ராசிக்காரர்கள் கூட இந்த பட்ட மரத்தில் துளிர்விடக்கூடிய அந்த பூந்தளிராய் இந்த தடவை நிறைய 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 நல்லவை தேடி வரப்போகுது. அப்படியே உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் ஒரு மாதிரி உங்கள் ஆறா எனர்ஜியே வேறு லெவலில் இருக்க போது. இது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ, நாங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது விருச்சகத்துக்கு. என் கண்ணே போட்டுரும் போல். கவனமாக இருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 15-16 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா இருக்கீங்க, இருக்க போகிறீங்கன்னு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம். நீங்கள் நம்புங்க. சும்மா கீழே கமெண்ட்டில் ஏதாவது போட்டால் நான் பொறுப்பே இல்லை. பிரபஞ்சம் நல்லா தான் கொடுக்குது. அதை விட்டுட்டு நீங்களா என் உயிர் தான் மிச்சம் இருக்குது, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இதாகிடுச்சு அதாகிடுச்சு நெகட்டிவாகவே சொல்லாதீங்க. ஏன்னா இந்த காலம்லாம் நெகட்டிவாக சொன்னீங்கன்னா அது அப்படியே ததாஸ்து பாடிடும் கடவுள். நான் பயமுறுத்தலாம் சொல்லலை. 9ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்யஸ்தானத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய விசேஷ பார்வையில அனுகிரக பார்வை, கடாட்ச பார்வையில 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. வேற என்ன வேணும்? அதுவும் திரும்ப எகைன் 5ஆம் இடத்துக்கும் பார்வை கொடுக்குற போறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி.
நிறைய நிறைய புது பிஸ்னஸ், நிறைய நிறைய புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது விஷயங்களோட கனெக்ட் ஆவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீட்ல நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்ற மாரி பிரிந்திருந்தவர்கள்லாம் ஒன்று கூட போறீங்க. ரொம்ப நல்ல டைம் பீரியடு. இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்காம இருந்த அண்ணன்மார்கள்லாம் பேச்ச கேட்க போறாங்க. உங்க பேச்ச கேட்காம போன அண்ணிமார்கள்லாம் உங்க பேச்ச கேட்க போறாங்க. அதனால அண்ணங்களே கவலையே பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நெறைய ஞான மார்க்கத்துக்குள் பயணப்படுவீங்க. நெறைய ஒரு குருவின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் உங்களை நோக்கி நகரப் போகிறது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்கும். நெறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம தவிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கான ஆன்சர்லாம் இந்த மாசம் கிடைக்கும். ஏன், ஏன், ஏன்ற கேள்விக்குலாம், ஓ! இதுதானா, இதுதானா, இதுதானா பரவால்ல. கடவுள் நம்மள வந்து ஏதோ ஒரு பிளெஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு ஷீல்டுக்குள்ள வச்சிருக்காருன்ற ஒரு நம்பிக்கையும், ஒரு தைரியமும் கண்டிப்பா உங்களுக்கு பிறக்கும். அந்த உணர்வை உங்களுக்கு குடுக்கும் பிரபஞ்சம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்னா, இந்த ஒரு மாத காலம் ஆகஸ்ட் மாதம்ன்றது வாவ்! அம்பானி மேல போற அளவுக்கு யானை மேல உட்கார்ந்தா எவ்வளோ கௌரவம் இருக்கோ, அது மாரி கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். 2வது இதுவரைக்கும் தடப்பட்ட விஷயம் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம். 3வது இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிநாதனுடைய பொசிஷன் வேற லெவல்ல இருக்கனால விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய மாதம். 4வது 2ஆம் இடத்து அதிபதி தனக்கு பார்வை குடுக்கறனால பணவரவு வருவதற்கான மாதம். 5வது 3ஆம் இடத்திற்கு பார்வைகள்லாம் உங்களுடைய முயற்சி, தைரிய, வீரிய, விஜய வெற்றி ஸ்தானம் இயங்கக்கூடிய மாதம். நெறைய கம்யூனிகேஷன், நெறைய டிராவல், நெறைய அலைச்சல். அதன் மூலமா அங்கீகாரம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள நீங்க ஃபேஷியல் பண்ணிக்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறது. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். திடீர்னு பவுடர் மாத்துவீங்க, திடீர்னு லிப்ஸ்டிக் மாத்துவீங்க. மாத்துனீங்கன்னா சொல்லுங்க. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். ஆஃபர்ல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பியூட்டி ஐட்டம் வாங்கி போடுவீங்க. சுக்கிரன் வேற உட்கார்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி வந்து வலுக்குறைவாக இருக்கிறதுன்றது வாவ் சூப்பர். நெறைய அந்த தடவ அயன சயன போகம் இயங்கும். நல்லா தூக்கமா வரும். கொஞ்சம் டயர்டா இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொமான்ஸா இருக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 40 வயசு ஆனாலும் கைய பிடிச்சிட்டு துணையாரோட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சகத்துக்கு அல்டிமேட்டா இருக்கு. விட்டு குடுத்து போக வேண்டிய காலகட்டம். அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த செவ்வாய் இருக்கும்போது, இந்த 8ல உட்கார்ந்திருக்காரு அப்டின்னா, கொஞ்சம் தேவையில்லாம அடிபடுறது, இல்ல வண்டிக்கு ஏதாவது பழு வருது. வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றம் பண்றது, அதுக்கு ஏதாவது பண்றதுன்ற மாரி கொஞ்சம் ஹெல்மெட் மாத்துறது எல்லாம் நடக்கும். அதனால போயிட்டு வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா போயிட்டு வந்தீங்கன்னா போதும். மத்தபடி பெயர், புகழ் எல்லாம் கிடைக்க போகுது விருச்சிக ராசிக்காருக்கு. எத பத்தி எந்த நெகட்டிவும் இல்ல. எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் பாசிட்டிவா இருக்குன்றத புரிஞ்சுகிட்டு கொண்டாடுங்க. தேவையில்லாம நெகட்டிவாவே யோசிக்காதீங்க. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் செயல்படும். சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நான் தான் சொல்றேனே என் கண்ணே போட்டுரும். அந்த அளவுக்கு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? இதுவரைக்கும் போதும். கஷ்டப்பட்டதெல்லாம், அழுததெல்லாம் போதும். இனிமே அப்படி அடிக்கிற அடிலாம் ஸ்டேடியம் அத தாண்டி போணும் பால். அந்த அளவுக்கு அடிக்க போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம், அடையாளம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. வேற என்ன வேணும்? 2ஆம் இடத்ததிபதி 8ல அதெல்லாம் தேவையே இல்லங்க. 2ஆம் இடத்ததிபதி எங்க உட்கார்ந்தா நம்மளுக்கு என்ன? 2ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்து பாக்கியத்த குடுக்க வராரு. நெறைய விருச்சிக ராசிக்கார குழந்தைங்களுக்கு அப்பா உட்கார்ந்து இந்த தடவ சொல்லிக் குடுப்பாங்க. இல்ல அப்பா கிட்ட இருந்து கத்துக்கோங்க. இல்ல அப்பா ஏதாவது ஒண்ணு அட்வைஸ் பண்றது, ஏதாவது ஒண்ணு பேசுறது, அப்பாவோட ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பா விருச்சகத்துக்கு வரப்போகுது. ஓகே. 2வது படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. நல்ல இதுவரைக்கும் புரியாத விஷயம்லாம் புரிஞ்சு பிள்ளைங்க படிக்கும். அதன் மூலமா மார்க் எடுக்கும். படிக்கிற பிள்ளைங்க பிரச்சனையே இல்ல இந்த தடவ. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ நெறைய மார்க் எடுக்கிற பிள்ளைங்க 10த், 12த்ல அந்த விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்களா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர். 20 வயதிலேருந்து 40 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம். குழந்தைகளுக்கு மீதானப்பட்ட கவலைகள் 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து பாடா படுத்துனதெல்லாம் மாறி இப்ப குரு பார்க்குறாரு. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆரோக்கியம் மட்டும் தான். அது எந்த வயசு ஒருத்தரா இருந்தாலும் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைய மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. கண்ணு கொஞ்சம் லைட்டா அப்பப்போ கண்ணு பிரச்சனை வரும். விருச்சிகத்துல சந்திரன் தான் இருக்கணும் இல்ல. எது இருந்தாலும் சரி. மன ரீதியாகவே கொஞ்சம் வலுக்குறைவா இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஆனா இந்த தடவ நீங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. ஏன்னா குருவுடைய கடாட்சம் உங்களை வந்து பயங்கர வில் பவரோட ஒரு எனர்ஜெட்டிக்கான ஆளா மாத்தப் போகுது. நெறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதுசு புதுசா வேலையில ஒரு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படின்றது உங்களுடைய அல்லல்கள் போகக்கூடிய மாதம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாரி உங்களுடைய இத்தனை நாள் வறுமைக்கும், கொடுமைக்கும் உங்கள கேவலப்படுத்தின அந்த விஷயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்போது சூப்பரா இருக்கு. அத பத்தி வொரி பண்ணாதீங்க. டாப் மோஸ்ட் ஓகே. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டம். பொறுப்பா இருப்பீங்க. ரொம்ப குழந்தைகள் பற்றியான ஒரு குடும்பத்தாம உட்கார்ந்து சில முக்கியமான முடிவுகள் மேற்கொள்வீர்கள். வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இடம் வாங்கணுன்ற எண்ணங்கள் மேலோங்கும்.
நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பமாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கே நேரமாக சரி இப்போ இதெல்லாம் நடக்க போகுது. தொழிலில் இருந்த போட்டியெல்லாம் மறையும். யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன்றதை கண்ணு முன்னாடி படம் கிழிச்சு காட்டும். அல்லவை தேய் அறம் பெருகும்ன்ற மாதிரி எல்லாம் கெட்டு போய் நல்ல விஷயமா உங்களை தேடி வரும். சூப்பராக இருக்குது. 60 வயசு தாண்டி 40 வயசுல 60 வயசு விருச்சிகராசிக்காரர்களுக்கு தான் இந்த தடவை அப்படியே பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாற போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை விஸ்வரூப வெற்றி. ஓகே. ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரி முதுகு தண்டுவடம், ஷோல்டர் பெயின், கால் இது 3ம் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே நல்லது நடக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே. சில பேருக்கு சூரியனுடைய பொசிஷன் ஓரளவுக்கு இருந்தால் கண் டெஸ்ட் பண்ணுறது, கண்ணாடி மாற்றுறது, கண்ணு பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி ஓரளவுக்கு வேலை காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ற போது சனி வக்கரமாயிருக்கான். அப்போ எஸ்பெஷலி இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த சுகர்லாம் இருக்குது அப்படின்னா சுகர் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்க வேண்டிய காலம். டென்ஷன் சுகர் வரல, ஏன்னா செவ்வாய் வேறு உட்காந்துருக்கானா, ஸோ கொஞ்சம் டென்ஷன் மூலமாக சுகர் அதிகரிக்கலாம். ஸோ தேவையில்லாமல் டென்ஷனை குறைச்சிட்டு நிறைய தண்ணி குடிங்க. அது சந்திரனையும் சரி பண்ணும், நம்மளுடைய பாடியும் சரி பண்ணும். ஓகே. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலபைரவர் வழிபாடு கலக்கத்தை தீர்க்கக்கூடிய வழிபாடு. காலபைரவர் வழிபாடு அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு உளுந்த வடை வைத்து நைவேத்தியம் பண்ணி அதை ஒரு 4 பேருக்கு போட்டு பாருங்கள், கொடுத்து பாருங்கள். அதுவே ஒரு சூப்பரான ஒரு வேவ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ காலபைரவர் வழிபாடு கலக்கங்களை போகக்கூடிய வழிபாடாக இனிதயம் வளர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய குதிரை பார்க்குறது எஸ்பெஷலி ப்ரௌன் கலர் குதிரை இல்லை ஒயிட் கலர் குதிரைலாம் பார்ப்பீங்க. அப்போ என்ன கடிவாளை கட்டின மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே எதை பற்றி யோசிக்காத. காலம் நல்லா இருக்குது. குதிரை மாதிரி எப்படி எப்படி என்னார்ந்து ஆணு பார்ப்பாங்களோ அந்த மாதிரி உன்னை பார்த்து பிரமிக்க போகிறாங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டேருன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகள் அத்தனை இந்த குதிரை பார்த்த குதிரை தான் பணம் வரும். ஸ்பீடுன்னு காலம் உங்களை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்குது. முடங்கி உட்காந்துருக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரியான டைம் பீரியடு கரெக்டாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அல்டிமேட்டாக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.